ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஃபேமஸான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு தாஜ் ஹோட்டல் கில்லி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன குக்கரில் மாற்றி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு பாத்திரத்தில், பிரியாணி பாத்திரத்தில் நான் வந்து எண்ணெய் வந்து 75 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 75 ml எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நெய் வந்து 50 ml ஊற்றிருக்கிறேங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ப்ரௌன் கலராக வரணும், டார்க் ப்ரௌனில் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வரணும். அந்த அளவுக்கு இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி அதுலேயும் நம்ம வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறோம். மொத்தமாக 3 டீஸ்பூன் போட்டிருக்குறோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா இதை வதக்கிக்கலாம். 3 தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் 1/2 கிலோ அரிசி தான் எடுத்துக்கிறேங்க. 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ மட்டன் அதுதான் எடுத்துருக்கேன் நான். உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மல்லி புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம். பிரியாணிக்கே அழகு மல்லி புதினா தான். போட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ஏன்னா ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன்லேயும் நம்ம போட்டுருக்குறோம். காரம் கம்மியாக இருந்தால் தான் குழந்தைகள சாப்பிடுவாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுக்கிற மட்டன் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். தண்ணியை வந்து அளவு தண்ணிக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம மட்டன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். மட்டன் அப்படியே போட்டால் வேகிறதுக்கு ரொம்பவே நேரம் ஆகும். சட்டுன்னு நமக்கு வேகாது. அதனால் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து போட்டுட்டோம்னா குயிக்காக மட்டன் வந்து சீக்கிரம் வெந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. டைரெக்டாக போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நல்லா மட்டனில் மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாங்க. நான் மட்டன் வேக வச்சுருக்கிற தண்ணியை நான் அளவு தண்ணியாக எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன். 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி அந்த அளவில் ஊற்றிருக்கேன் நான். இப்போது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம 1/2 லெமன் ஊற்றிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 லெமன். நம்ம இப்போ 1/2 கிலோ அரிசி மட்டும்தான் போடுறதுனால 1/2 லெமன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொதி வரட்டும். அதுக்குள்ளே அரிசி வந்து நம்ம கழுவிடலாம். ஒரு 2 தடவை கழுவுனா போதுங்க. கழுவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து உப்பு காரம்லாம் எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைனா போட்டுக்கலாம், காரம் பத்தலைனாலும் போட்டுக்கலாம். மிளகா போட்டுக்கிறதுனால உடையும், அதனால் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போட்டுக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நமக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலையும் புதினாவும் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தீ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் உடனேவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலரி விட்டுக்கலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அரிசி, அதனால நல்லா கலரி விட்டுக்கலாங்க. மறுபடியும் மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா தண்ணி வந்து நல்லா சுண்டிருச்சு, கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதனால் அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து நல்லா ஈவனாக வேகிற மாதிரி தம் வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறையா பிடிச்சி மேலே வெயிட் வச்சிட்டாலே போதும், நமக்கு வந்து தம் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ஓரளவுக்கு 75% வந்து நமக்கு ரைஸ் வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இன்னும் வந்து ஒரு 25% தான் இருக்குது. மறுபடியும் இதை வந்து ஈவனாக இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணியை மேலே வச்சிடலாம் தம்முக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸி பிரியாணி தான் கில்லி பிரியாணின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைடிஷாக வந்து தயிர் சட்னியும் சிக்கன் 65யும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.